நாலடியார் பாடல் எண் 326. மூப்பு மேல் வாராமை முன்னே அறவினையை ஊக்கி தன்கண் முயலாதான் ஊக்கி புறத்து இரு போ என்னும் இன்னாச்சொல் இல் உள் தொழுத்தையால் கூறப்படும். தொழுத்தை அப்படின்னா வேலைக்காரின்னு வச்சுக்கலாம். அதாவது நல்ல செந்தமிழில் அது அடிமை பெண், ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கின்ற பெண், இக்காலத்தில் வேலைக்கார பெண். அந்த வேலைக்கார பெண்ணால் கூறப்படும், சொல்லப்படுவான். யார், எப்படி சொல்லப்படுவான்? புறத்து இரு என்ன, போய் வெளியில் போய் இரு, புறத்து இரு, போ என்னும் இன்னாச்சொல். போகுங்கிறது அது போன்னு வந்திருக்கு என்று அவமதித்து சொல்லுகின்ற போகு என்னும் இன்னாச்சொல். போகு என்னும் இன்னாச்சொல் இல் உள் தொழுத்தையால் கூறப்படும். வீட்டுக்குள்ளேயே அவ்வாறு வேலைக்காரியால் சொல்லப்படும். யாருக்கு? மூப்பு மேல் வாராமை முன்னே என்றால் கிளப்பருவம், அந்த இளைய குமாரப்பருவத்துக்கு மேலே வருவதற்கு முன்னமேயே அறவினையை ஊக்கி தன் கண் முயலாதான். அந்த அறவினைகளையெல்லாம் ஊக்குதல்னா மனத்திலே எழுப்புதல், அதாவது உற்சாகத்தோடு நினைத்து நாம் இந்த அறக்காரியங்களையெல்லாம் செய்ய வேண்டும், நாம் இப்பொழுது இளமையாக இருக்கிறோம், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்தால். தன் கண் ஊக்கி என்றால் அறவினையை ஊக்கி அதன் கண் முயலாதான். அந்த அந்த அறக்காரியத்தில் முயற்சி செய்யாதவன் அவன் தான் ஊக்கி புறத்து இரு போகு என்னும் இன்னாச்சொல் இல் உள் தொழுத்தையால் கூறப்படும். முயலாதான் நூக்கி புறத்து இரு. அந்த தனிச்சொல் நூக்கி. நூக்கினா அது தன்னகரம். நூக்கினா மனிதத்தன்மையினின்றும் தள்ளப்பட்டு. அவனுக்கு வயசாகி போச்சு, அவன் வீட்டில் உட்காண்ட்ருக்கான், இப்போ ஒன்றும் அவனால் பயன் இல்லை. அதனால் அவனை இந்த வேலைக்கார பொண்ணு முதற்கொண்டு நூக்கினா மனிதத்தன்மையினின்றும் தள்ளப்பட்டு புறத்திரு போகு என்னும் இன்னாச்சொல் இல் உள் தொழுத்தையால் கூறப்படும். வேலைக்கார பொண்ணே அப்படி சொல்லுவான்னா இப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? கடுமையான சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா, முதுமை வருவதற்கு முன்னே அறக்காரியங்களை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளாதவன் விரைவில் கிளப்பருவத்தை அடைந்து தன் வேலைக்காரியாலும் தன் வீட்டு வேலைக்காரியாலும் இகழ்ந்து பேசப்படுவான் என்பது இந்த பாடலின் கருத்து.